வங்கியில் இருந்து பணம் எடுத்து செல்பவர்களை குறிவைத்து வழிப்பறியை அரங்கேற்றும் ஆந்திர கும்பலை விருதுநகர் மாவட்ட போலீசார் கைது செய்துள்ளனர். வழிப்பறி கும்பலை மடக்கியது எப்படி? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த தைலாகுளத்தைச் சேர்ந்தவர் 56 வயது பெரியசாமி. இவர் கட்டுமான தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். பெரியசாமி நிலம் வாங்குவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் கனரா வங்கி கிளையில் உள்ள சேமிப்பு கணக்கிலிருந்து கடந்த நவம்பர் 6ஆம் தேதி பிற்பகல் 2 மணியளவில் 7.5 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு ஸ்கூட்டரில் வீட்டிற்கு சென்றுள்ளார். பெரியசாமி தைலாகுளத்தில் உள்ள வீட்டின் முன் பைக்கை நிறுத்திய போது பின்தொடர்ந்து 2 பைக்குகளில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அந்த பணத்தை பறித்துச் சென்றனர். இந்த துணிகர வழிப்பறி சம்பவம் குறித்த புகாரின் பேரில் போலீசார் அப்பகுதியில் பதிவான கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து விசாரித்து வந்தனர். மேலும் வங்கியில் இருந்த சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் வழிப்பறியில் ஈடுபட்டது ஆந்திராவைச் சேர்ந்த கும்பல் என தெரிய வந்தது. அந்த கும்பல் வங்கிக்கு உள்ளே வாடிக்கையாளர் போல் சென்று அங்கு அதிக பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் நபர்களை குறிவைத்து கொள்ளையடிப்பவர்கள் என்பது தெரிய வந்தது. அவர்களின் உருவத்தை வைத்து தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வு நடத்தி அவர்களின் முகவரிகளை போலீசார் கண்டறிந்தனர். இதையடுத்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் ஆந்திரா விரைந்தனர். நெல்லூர் மாவட்டம் போக்குள மண்டலத்தைச் சேர்ந்த 53 வயது நாகராஜ், சித்தூர் மாவட்டம் நகரியைச் சேர்ந்த 30 வயது வெங்கடேஷ் ஆகிய இருவரை கைது செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அவர்களிடம் இருந்து வழிப்பறி செய்த 7.5 லட்சம் ரூபாயை மீட்ட போலீசார் இருவரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த கும்பல் இதுபோல் வேறு எங்கும் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளதா என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். பட்டப்பகலில் வீட்டு வாசலில் நடந்த துணிகர வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட ஆந்திர கும்பலை பிடித்த தனிப்படை போலீசாருக்கு உயரதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.